بسم الله الرحمن الرحيم. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, வருகையில் இருக்கக்கூடிய பெரியோர்களே, பெருந்திரளாக இங்கே விஜயம் செய்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் புண்ணியமும் அருளும் நிறைந்த உன்னதமான இந்த ரமதான் மாதத்தினுடைய மத்திய பகுதியில் நாம் இருக்கிறோம். சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ்வினால் நமக்கு சன்மானமாக தரப்பட்ட உன்னதமான ஒரு மாதம் ரமதானுடைய மாதம். இந்த ரமதானுடைய இந்த மாதம் நான் நேரடியாகவே விஷயத்திற்கு வருகிறேன். கொஞ்சம் கவனமாக கேட்க வேண்டும் என்பதை மிகுந்த அன்போடும் பணிவோடும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மனிதனுக்கு ரமதானுடைய மாதம் வந்து அடைவது என்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால் அந்த ரமதான் அவனுக்கு பாக்கியமாக அமைவது. ரமதானுடைய மாதம் வருவது என்பது மாத்திரமல்ல, அந்த ரமதான் அவனுக்கு அருளாக, அந்த ரமதான் அவனுடைய மன்னிப்பிற்கு காரணமாக, அந்த ரமதான் அவனுடைய வாழ்க்கையின் எல்லா மேன்மைகளுக்கும் உன்னதமான சொர்க்கத்தை அடைவதற்கும் காரணமாக இருந்தால்தான் ரமதான் பாக்கியம். என்றால் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அதரக ரமதான் ஃபலம் யுக்ஃபர் லஹு அபஅதஹுல்லாஹ். யார் ஒருவருக்கு ரமதானுடைய மாதம் வந்தது, ரமதானை பெற்றுக்கொண்டார், ஆனால் அந்த ரமதான் அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு காரணமாக அந்த ரமதான் ஆகியிருக்கவில்லை என்றால் அபஅதஹுல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகிவிட்டார் என்று சொன்னார். அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள வேண்டும். அருமையானவர்களே, எனவே ரமதான் வந்து அடைந்து அந்த ரமதான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பாவங்களுடைய மன்னிப்பிற்கும் காரணமாக முதலாவது அமைய வேண்டும். அப்படியானால் தான் அந்த ரமதான் பாக்கியமா, அப்படியானால் தான் அந்த ரமதானுடைய மாதம் மேன்மையானது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு ஆளுகருத்து அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட வந்தார். அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, நான் ஒரு சஹாபிட்ட போய் கேட்டேன், மாதங்களில் சிறந்தது எது என்று கேட்டேன். அவங்க ரமதானுடைய மாதம்னு சொன்னாங்க. நாட்களில் சிறந்தது எது என்று கேட்டேன், ஜும்ஆவுடைய நாள் என்று சொன்னார்கள். அமல்களில் சிறந்தது எது என்று கேட்டேன், அவங்க தொழுகை அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்கு காரணமாக இருக்கிறது. 3 கேள்வி. முதலாவது கேள்வி என்னங்க, மாதங்களில் சிறந்தது எது, ரமலான் சொன்னாங்க. இரண்டாவது, நாட்களில் சிறந்தது எது என்று கேட்டேன், என்ன சொன்னாங்க, ஜும்ஆவுடைய நாள்னு சொன்னாங்க. அமல்களில் சிறந்தது எது என்று கேட்டேன், தொழுகைன்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களாம், சரிதான், ஆனாலும் கூட ஒரு சின்ன திருத்தம் அதில் செய்யணும்னு சொன்னாங்க. ஒரு சின்ன திருத்தம் அதிலே செய்ய வேண்டும். எந்த ரமதான் தௌபாவுடன் கழிந்ததோ அந்த ரமதான் மாதம் தான் சிறந்த மாதம். ரமதான் மாதம் மாத்திரம் அல்ல, எந்த ரமதானுடைய மாதம் தௌபாவுடனும் பாவ மன்னிப்புடனும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அவர்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய விதத்திலும் கழிந்ததோ அந்த ரமதான் தான் மாதங்களில் சிறந்த மாதம். அதே போல நாட்களில் சிறந்தது எது என்னிடத்தில் கேட்டார்கள். தலைவர் தான் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய நாட்களிலே
அவனுடைய கடைசி நேரம் அந்த நாள் ஈமானோடு கழிஞ்சிச்சுன்னு சொன்னான். கடைசி நேரம் ஈமானோடு அந்த நாள் அவனுக்கு கழிந்தது என்று சொன்னால் அந்த நாள் தான் நாட்களில் சிறந்ததுன்னு சொன்னான். அதே மாதிரி அமல்கள் சிறந்த தொழுகை என்று இருந்தாலும் கூட அது ரப்பிடத்தில் கபூலியத்தை பெற்ற தொழுகை என்று சொன்னார். தொழுகை என்பது மாத்திரமல்ல. எனவே அவங்களுடைய சொன்னதுல விஷயம் என்னன்னு சொன்னா, ரமலான் வந்து நமக்கு கிடைக்க பெற்றது என்பது மாத்திரம் முக்கியமல்ல, அந்த ரமலானுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு காரணமாக இருக்க வேண்டும். தொழுகையை ஒரு மனிதர் தொழுகிறார் என்பது மாத்திரம் முக்கியமல்ல, அந்த தொழுகை ரப்பிடத்தில் மக்பூலியத்தை பெற்றதாக இருக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, அதனால் இந்த ரமலான்ல குறிப்பா 2 விஷயம் நமக்கு வேண்டும். முதலாவது அல்லாஹ்வுடைய மன்னிப்பு. அது கிடைப்பதற்கு ரப்பிடத்தில் நாம் என்ன செய்யணும்? எல்லா நேரங்களிலும் அவனுடைய மேலான மன்னிப்பை கேட்டு கதறி அழுது இந்த ரமலான்ல அதை பெற்றது. என்ன அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், லமக்ஃபிரத்தும் மினல்லாஹி வ ரஹ்மத்துன் கைரும் மிம்மா யஜ்மஊன். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் மன்னிப்பு கிடைத்தது என்று சொன்னால், அவனுடைய ரஹ்மத் கிடைத்தது என்று சொன்னால், வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் பாக்கியம் என்று கருதுகிறீர்களோ எல்லாவற்றை விட அதுதான் உயர்ந்ததுன்னு சொன்னார். வாழ்க்கையில் நீங்க எதையெல்லாம் பாக்கியம் என்று நினைக்கிறீர்களோ அந்த எல்லாவற்றை விட உயர்ந்தது ரப்பினுடைய புறத்திலிருந்து உண்டான மக்ஃபிரத்தும் அவனுடைய ரஹ்மத்தும் தான் எல்லாவற்றை விட உயர்ந்தது என்று சொன்னார். அருமையான பெருமக்கள், அதனால்தான் அதை பெறுவதற்கு நம்முடைய முன்னோர்கள் அவ்வளவு ஆசைப்பட்டார். அதிலேயும் மன்னிப்பின் வாசல்கள் திறந்திருக்கக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். எல்லா காலத்திலும் அல்லாஹ்விடத்தில் கதறி அழுது கேட்டால் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஆனாலும் இந்த ரமலானுடைய மாதம் மன்னிப்பின் வாசல்கள் திறந்திருக்கும் மாதம். இது மக்ஃபிரத்தினுடைய மாதம், மன்னிப்பினுடைய மாதம். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொடூரமாக கொலை செய்தவர் வஹஷி. வரலாற்றிலே வருகிறது. சய்யிது ஷுஹதா ஹஜ்ரத் ஹம்ஸத்துல் கர்ரார் அவர்களை கொடுமையாக கொலை செய்தவர் வஹ்ஷி இப்னு ஹர்ப். ரஹ்மத்துல் லில் ஆலமீனான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்கும் எல்லா பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வஹ்ஷியையும் இஸ்லாத்தின்பால் அழைக்கிறார். அந்த வஹ்ஷியையும் இஸ்லாத்தின்பால் அழைக்கிறார். தெர பறக்குது பாருங்க. அந்த வஹ்ஷியையும் இஸ்லாத்தின்பால் அழைக்கிறார். அந்த வஹ்ஷி உடனே கேட்டார், குர்ஆன் ஷரீஃபிலே இப்படி ஒரு ஆயத்து இருக்கிறதே, உங்களுடைய வேதமான இந்த குர்ஆனிலே இப்படி ஒரு ஆயத்து இருக்கிறதே, யார் கொடுமையான முறையிலே அநியாயமான முறையில் கொலை செய்தாரோ அல்லாஹ் அவரை நரகத்தில் ஆக்குவான், தண்டனைகளை இரட்டிப்பாக்கி கொடுப்பான் என்று உங்களுடைய வேதத்தில் இருக்கிறது. அப்படியானால் நான் கொடூரமாக கொலை செய்தவன், எனக்கு ஏதாவது மன்னிப்பு இருக்குதான்னு கேட்டாங்க. அப்படி ஆயத்தல்லவா உங்களுடைய குர்ஆனில் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அதற்கு பிறகு இன்னொரு ஆயத்தை இறக்கணும். இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா. யார் பாவங்களை செய்தாலும் தௌபா செய்து அதற்கு பிறகு வாழ்க்கையிலே நல்ல அமல்களை செய்து வாழ்கிறாரோ அவரை தவிர அவரை அல்லாஹ் மன்னிப்பான். இதை சொல்லி விட்டாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வஹ்ஷி இடத்துல. அந்த வஹ்ஷி உடனே கேட்டாரா, தௌபா செய்தரலாம், ஆனா அதுக்கு பிறகு எல்லா நிலையிலையும் நல்ல மனுஷனா வாழணும்னு சொல்றீங்களே, அப்படி உத்தரவாதம் என்னால கொடுக்க முடியாது. ஏன்னா மனுஷன் தானே, அப்புறம் ஏதாவது தப்பு பண்ணிடலாமே. அல்லாஹ் தௌபா செய்தால் அப்படின்னு மட்டும் சொன்னா பரவாயில்லை, அதுக்கு பிறகு அவங்க பூரா நல்ல அமல்கள் தான் செய்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்றானே, அதுக்கு எனக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியல. அதுக்கு பிறகு நான் ஏதாவது பாவத்தை செய்துட்டா அதனால எனக்கு இந்த பதில் திருப்தியா இல்லைன்னு சொல்லி விட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இன்னொரு ஆயத்து இறங்குச்சு. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா லிமன் யஷா. அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் அவன் மன்னிக்க மாட்டான், அது அல்லாத பாவங்களை அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான் அப்படின்னு ஆயத்து வந்துச்சு. இந்த ஆயத்தை சொல்லி விட்டாங்களா, எப்படியாவது அவர் ஈமான் கொள்ள மாட்டாரா? ஸல்லல்லாஹு இந்த ஆயத்தை சொல்லி விட்டாங்களா. உடனே அவர் சொன்னாரா, இணை வைத்தால் மன்னிக்க மாட்டான் சரி, அது அல்லாத பாவங்களை அவன் நாடினால் மன்னிப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறானே, என் விஷயத்துல அல்லாஹ் நாடி இருக்கிறானா இல்லையான்னு எனக்கு தெரியலையேன்னு சொன்னாங்க. ஆறாம் பஅத மஷியத்தின் ஃபலா அத்ரி ஹல் யுக்ஃபரு லி அம் லா. அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்கு பிறகுதான் மன்னிப்புன்னு அல்லாஹ் சொல்றான், என் விஷயத்துல அல்லாஹ் நாடி இருக்கிறானா இல்லையான்னு தெரியலையேன்னு சொன்னாங்களாம்.
அதுக்கு பிறகு அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்குனானா, குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், தங்களுடைய வாழ்க்கையிலே பாவங்களை செய்து கழித்த அடியார்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்கள் நிராசையாகாதீர்கள். வாழ்க்கையில பாவங்களை செய்துட்டாலும் கூட மீண்டும் மீண்டும் அல்லாஹ்விடத்துல கேட்கும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை கொடுக்கத்தான் செய்வான், நீங்கள் நிராசையாகாதீர்கள் ஆயத்து வந்த பிறகுதான் அந்த வஹ்ஷி இஸ்லாத்துக்கு வந்தார். வஹ்ஷி இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்களா, யா ரசூலல்லாஹ் இந்த விஷயம் எல்லாம் வஹ்ஷிக்கு மட்டும்தான் சொந்தமான்னு கேட்டாங்களா, இந்த விஷயம் எல்லாம் வஹ்ஷிக்கு மட்டும்தான் சொந்தமான்னு கேட்டாங்களா. சொன்னாங்களா இது எல்லோருக்கும் பொதுவானதுன்னு சொன்னாங்க, எல்லோருக்கும் பொதுவானதுன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, அப்படியானால் ரப்பினுடைய மன்னிப்பின் வாசல்கள் திறந்திருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ரமதானுடைய மாதம். சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில சில கட்டங்கள்ல ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மக்காவினுடைய ஆரம்ப கால வாழ்க்கை அவங்களுக்கு சோதனையான வாழ்க்கை, சிரமமான வாழ்க்கை. ஆனால் சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சில சம்பவங்களிலே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ஆனந்தப்பட்டாங்க. அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்த பொழுது சந்தோஷப்பட்டார். மதீனா வந்தாங்க இல்லையா, மதீனா முழுவதும் ஆனந்தம், மதீனா முழுவதும் சந்தோஷம். தலஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் விதாஇ வஜப ஷுக்ரு அலைனா மா தஆ லில்லாஹி தாஇ அய்யுஹல் மப்ஊஸு ஃபீனா ஜித பில் அம்ரில் முதாஇ. சஹாபாக்கள்லாம் மதீனாவுக்கு வெளியில மரத்துக்கு மேலெல்லாம் ஏறி நின்று அன்சாரிகள் ரசூலுல்லாஹ்வுடைய வருகை எதிர்பார்த்து அவ்வளவு ஆனந்தமாக வரவேற்று இந்த பாடல்களை பாடினார்கள். ஹதீஸ்ல வருது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே சில சம்பவங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அளித்தது. அதுல ஒண்ணு என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பொழுது, அது மாதிரி மக்காவினுடைய வெற்றி, எந்த நாட்டிலே இருந்து சொந்த ஊரிலே இருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்களோ அந்த ஊரிலே வெற்றியாளர்களாக நுழைந்தார்களே, அப்பொழுது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சஹாபாக்கள் மிகுந்த சந்தோஷப்பட்ட அந்த காலங்கள் நேரங்கள் என்று சிலது இருக்கிறது. அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா, ஃபுர்கானுடைய குர்ஆனிலே வரக்கூடிய ஃபுர்கான் என்ற அந்த சூறாவிலே உள்ள இந்த ஆயத்து இறங்கின பொழுது, ஃபுர்கானுடைய 70வது ஆயத்து, 70வது வசனம், இந்த ஆயத்து இறங்கின பொழுது சஹாபாக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அல்லாஹ் அந்த ஆயத்தில் என்ன சொல்றான் தெரியுமா, நீங்கள் தௌபா செய்து கொண்டே இருந்தால், வாழ்க்கையில நம்ம சில பாவங்களை செய்தோம், நினைச்சு 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 அல்லாஹ்ட்ட அழுது அழுது கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஒரு தௌபாவின் மூலமா அந்த பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு என்றால் மீண்டும் 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 நாம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபஉலாயிக யுபத்திருல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், உங்களுடைய பாவங்களை கூட அல்லாஹ் நன்மையாக மாற்றிடுவான். சுப்ஹான், எவ்வளவு கருணையினுடைய உச்சம் அது. ஒரு பாவம் தான் செய்தோம், அல்லாஹ்ட்ட அழுது நம்ம அதை நினைச்சு கேட்டோம், ரப்பே நீ எனக்கு இவ்வளவு பாக்கியங்களை தந்திருக்கிறாய், நான் வரம்பு மீறி இந்த பாவத்தை செய்துட்டேன் ரப்பே, என்ன மன்னிச்சிருன்னு கேட்டோம். மன்னிச்சானா இல்லையா நமக்கு தெரியல, கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கேட்ட ஒரு துஆவை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்றால் மீண்டும் 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 நீங்கள் கேட்கிறீர்கள். அப்படி கேட்கிற நேரத்தில் அல்லாஹ் வாக்களிக்கிறான். குர்ஆனுடைய அருள் வசனம், ஃபஉலாயிக யுபத்திருல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அந்த பாவங்களை அல்லாஹ் எப்படி மாத்திடுறாங்க, நன்மைகளாக மாற்றிடுறாங்க. சஹாபாக்கள் இந்த ஆயத்தை கேட்டு அவ்வளவு ஆனந்தப்பட்டார்கள், அவ்வளவு ஆனந்தப்பட்டார்கள். எவ்வளவு கருணையானவன் அவன். அல்லாஹ் அந்த ஆயத்தை முடிக்கிறான், வகானல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான், கருணையாளனாக இருக்கிறான். ஏன் மன்னிப்பாளன், நீங்க அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டீங்க அதனால மன்னிக்கிறான். ஏன் கருணையாளன், கருணைக்கு நிகர் எதற்கு உதாரணம் என்ன தெரியுமா, நீங்கள் செய்த அந்த துஆவினால், உங்களுடைய தௌபாவினால் உங்களுடைய நன்மையை தீமைகளை கூட அல்லாஹ் என்ன செய்துட்டான், என்ன செய்துட்டாங்க, நன்மையா. அல்லாஹ் அவனுடைய கருணைக்கு நிகர் என்று அந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்வார். அருமையான பெருமக்களே, அதனால ரமதானுடைய மாதத்துல முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, நாம இதை பாவ மன்னிப்புக்காக இந்த ரமதான பயன்படுத்த கேட்டுக்கிட்டே இருக்கு.
கேட்டுக்கிட்டே இருக்கு. அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும் 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 மன்னிக்கணும். நம்முடைய சொல்லால் செயல்களால் எண்ணங்களா நம்ம நினைச்சு 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 பார்க்கணும். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பேரருள் புரிந்திருக்கிறான், எவ்வளவு பாக்கியங்களை தந்திருக்கிறான். ஒவ்வொரு மூச்சு ரப்பினுடைய கருணை அல்லவா? நாம உண்டாக்க முடியுமாங்க? விலை கொடுத்து வாங்க முடியுமாங்க? அது அல்லாஹ் நம்மை வாழ செய்த ஒவ்வொரு நிலையும் அவனுடைய கருணைக்கு உட்பட்டது. அவ்வளவு நியமத்துகளை அனுபவித்துக் கொண்டு அவனுக்கு மாற்றமாக காலங்களை கழித்து விட்டோம் என்று சொன்னால், அருமையானவர்களை, அதை நினைத்து ரப்பிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அது மன்னிப்பின் மாதமாக இந்த ரமதான் நமக்கு வந்து அடைந்தது என்று சொன்னால் பெரிய பாக்கியம். அதனால ரமதான்ல குறிப்பா 2 விஷயம் வேணும். முதலாவது, இந்த ரமதான் நமக்கு மன்னிப்பை தரக்கூடிய ரமதானாக இருக்க வேண்டும். அல்லாஹ் இந்த ரமதானை அப்படிப்பட்ட ரமதானாக ஆக்கி அருள்வான். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான ரமதானை தந்து அதையெல்லாம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்ற ரமதானாகவும் அல்லாஹ் நமக்கு ஆக்கி அருள்வான். அதே மாதிரி ரமதான்ல இன்னொரு முக்கியமான பாக்கியம் என்னன்னு சொன்னா லைலத்துல் கத்ர். மிக 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 முக்கியமான பாக்கியம். ரமதானுடைய மிக முக்கியமான ஒரு பாக்கியம் என்னன்னு சொன்னா லைலத்துல் கத்ர். ஒரு ரமதானுடைய மாதத்திலே ஒரு மனிதன் லைலத்துல் கத்ரை பெற்றுவிட்டான் என்று சொன்னால் வாழ்க்கையில் அதை விட பாக்கியம் வேற எதுவுமே இல்லை. ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில தனி ஒரு சூறாவை இறக்கியிருக்கிறான் லைலத்துல் கத்ர்ங்கிற பெயரால். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. இந்த ஒரு சூரா பூரா லைலத்துல் கத்ரை பத்தி சொல்லக்கூடிய சூரா. ஒரு தனி சூறாவை அல்லாஹ் தஆலா அதில் இறக்கியிருக்கிறார். 1000 மாதங்களை விட சிறந்த இரவு அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு 80 வருஷம் கிடைக்குமா உத்தரவாதம் நமக்கு இருக்குதா? ஒரு 80 வயசு வாழ்வோம் உத்தரவாதம் இருக்குதா நமக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய உம்மத்துமார்களின் பெரும்பாலானவருடைய வயது 60க்கும் 70க்கும் மத்தியில, அதை கடப்பவர்கள் ரொம்ப குறைவுன்னு சொன்னாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்நாள் என்பதே பெரும்பாலும் 60க்கும் 70க்கும் மத்தியிலே, அதை கடப்பவர்கள் குறைவு என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்நாள்ல 80 வருஷம் கிடைக்கிறது அப்படிங்கிறதே அரிதான ஒரு காரியம். ஆனால் ஒரு லைலத்துல் கத்ர் கிடைத்து விட்டது என்று சொன்னார், ஒரு லைலத்துல் கத்ர் கிடைத்து விட்டது என்று சொன்னால் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்கள்னா 83 வருஷங்களை தாண்டி ஒரு லைலத்துல் கத்ர் கிடைத்து விட்டாலே 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். 1000 மாதங்கள்னு சொல்லல, 1000 மாதங்களை விட. விடன்னு அது எவ்வளவு? ஒரு ஆளுக்கு 1000 மாதங்களா இருக்கும். சில பேருக்கு அதே இரவு 1,00,000 மாதம் ஆயிருமா, சில பேருக்கு அதே இரவு 1 கோடி மாதத்தை விட சிறந்ததா அந்த இரவு ஆயிருமா. அவங்களுடைய இஹ்லாஸ், அவங்களுடைய ஈடுபாடு, அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய நிலையை பொறுத்து அல்லாஹ் தஆலா வித்தியாசத்தை கொடுக்கிறாங்க. பொதுவா 1000 மாதம்னு 1000 குர்ஆன்ல பொதுவா பயன்படுத்துறது என்னன்னு சொன்னா அவங்களுடைய வாழ்நாள் கூட பாக்கியம்னு அர்த்தம். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா யூதர்களை பற்றி சொல்கிறான். மௌத்தா போறதுக்கு ரொம்ப பயப்படுறவங்க அல்லாஹ் சொன்னா லவ் யுஅம்மரு அல்ஃப ஸனா வமா ஹுவ பிமுஸஹ்ஸிஹி மினல் அஸாப். 1000 வருஷம் வாழட்டுமப்பா, இங்க தான வரணும்ங்கறாங்க. ஏன்னா இங்க 1000 வருஷம் கூட வாழுங்கள, அப்புறம் என்ன செய்வியா? உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வரணுமா இல்லையா அப்படின்னு கேட்கிறான். அப்ப அந்த இடத்துல 1000 வருஷத்துக்கு சரி 1000 வருஷம் அர்த்தம் கொடுக்க மாட்டாங்க. குர்ஆனுடைய விளக்க உரையாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, காலமெல்லாம் வாழ்ந்தாலும் இங்கதானப்ப வரணும்னு அர்த்தம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இங்க 1000 மாதங்கள் என்று சொன்னாலும் கூட அந்த 1000 மாதம்ங்கிறது 1000 மாதம் என்று மட்டும் அர்த்தம் அல்ல, காலமெல்லாம் நன்மையை தரக்கூடியது. அல்லாஹ் சொன்னான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். இந்த குர்ஆனை நாம் லைலத்துல் கத்ரில் இறக்கினோம். பாக்கியமான மாதம், பாக்கியமான இரவு. அருளான குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் தஆலா உலகத்தில் இறக்குவதற்கு அவன் தேர்ந்தெடுத்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். இந்த லைலத்துல் கத்ரில் தான் குர்ஆனை நாம் இறக்கினோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்றால் என்னவென்று தெரியுமா? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். பெருமக்களே, முஸ்லிம் உம்மத்திற்கு இதை விட மகிழ்ச்சியான செய்திங்கிறது வேற ஒண்ணுமே இருக்க முடியாது.
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உலக ரீதியான பாக்கியம்ங்கிறது எதுங்க? உலக ரீதியான பாக்கியம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எது? கொஞ்சம் பணம் கிடைக்கிறதா, கொஞ்சம் சொத்து கிடைக்கிறதா? எல்லாத்தையும் கொடுத்து ஆயுள் போயிடுச்சுன்னு என்ன அர்த்தம்? மூத்தா போயிட்டான்னு என்ன அர்த்தம்? அதனால ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, உலக ரீதியான வாழ்க்கையில ஒரு ஆயுசு கொடுக்கப்படுறது, வாழ்நாள் கொடுக்கப்படுறதுங்கிறது பாக்கியங்களை விட பெரிய பாக்கியம். இதுதானா இல்லையாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு மனித மௌத்தா போற கட்டத்தில் இருக்கிறான், அந்த நேரத்தில் ஆசைப்படுவானா. சூரத்துல் முனாஃபிகூன்ல வருது, லௌலா அக்ஹர்தனி இலா அஜலின் கரீப், அல்லாஹ்வே என்னை கொஞ்ச நேரம் நீ பிற்படுத்தினால், இந்த மரணம் ஏற்படாமல் எனக்கு கொஞ்ச நேரம் நீ பிற்படுத்தினால், உனக்கு பொருத்தமான நல்ல காரியங்களை சதகாவை செய்து நான் நல்ல மனிதனாக மாறிவிடுவேனே என்று அந்த மனிதன் அந்த நேரத்தில் பதறுவான், துடி. ஒரு மனிதனுடைய வாழ்நாளிலே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, உலக ரீதியான வாழ்க்கையில பெரிய பாக்கியம் எதுன்னு சொன்னா வாழ்நாள் தான். அல்லாஹ் தஆலா ஒரு முஃமினான மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு லைலத்துல் கத்ர் கிடைக்கப்பட்டது என்று சொன்னால், 83 வருஷங்களுக்கு மேல் வாழ்ந்த அமல் செய்த அந்த இரவுல ஒரு ஆள் 2 ரக்காத் தொழுகிறார், அந்த இரவுல ஒரு ஆள் ரப்பிடத்தில் கதறி ஆடுகிறார், அந்த இரவுல ஒரு ஆள் குர்ஆன் எடுத்து ஓதுறார், அந்த இரவுல ஒரு ஆள் நல்ல தர்மங்களை செய்கிறார், அந்த இரவிலே அவர் நல்ல காரியங்களில் ஈடுபடுகிறார், ஒரு திக்ர் செய்கிறார், ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்கிறார், ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறார் என்று சொன்னால், அருமையான பெருமக்களே, அவர் 1000 மாதங்களை விட சிறந்த இபாதத் செய்தவராக கருதப்படுவார் என்று இந்த ஆயத்தின் வழியாக நாம் விளங்குகிறோம். அதனால இந்த லைலத்துல் கத்ர் ஒரு பாக்கியமாக நம்ம கருதணும். லைலத்துல் கத்ர் கடைசி 10 தான் இருக்குது. இன்னைக்கு பிற 17 தான், இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது ஆரம்பத்துக்கு. சில காரியத்தை முன்னாலே நம்ம தயாராக மனசளவுல இன்ஷா அல்லாஹ் நம்ம யாரும் இந்த வருஷத்தினுடைய லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை இழந்திருக்கிறார். அந்த நியத்து வைக்கலாமா? அதுக்கு நியத்து ஆசைப்படும், பூரணமா லைலத்துல் கத்ர் கிடைக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். லைலத்துல் கத்ர் எங்க இருக்குது? கண்டிப்பா ரமதான்ல தான் இருக்குது, கண்டிப்பா கடைசி 10 தான் இருக்குது, அதுல சந்தேகமே. குறிப்பா எது அப்படிங்கிறதுல வேண்டுமானா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனா கடைசி 10ங்கிறது ஒரு சந்தேகம் இல்லை. ஒரு வியாபாரி சீசன் நேரத்துல சாப்பிடுறாராங்க ஒழுங்கா, தூங்குறாரா ஒழுங்குறா, வீட்டுக்கு ஒழுங்கா போறாரா, சுயதேவைகளை நிறைவேற்றாரா, அந்த வியாபாரத்தினுடைய அந்த சீசன் அந்த நேரத்தில் அதனுடைய நிலை வியாபாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு ஓட்டம் போடுற. தூங்குற நேரத்தில் தூங்க மாட்டேங்கிறாரு, சாப்பிடுற நேரத்தில் சாப்பிட மாட்டேங்கிறாரு, சுய தேவைகளை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய மாட்டேங்கிறார், அந்த காரியங்களை நிறைவேற்றவில்லை என்றால் இது ஒரு சீசன் அல்லவா ரமதான்ங்கிறது? குறிப்பா லைலத்துல் கத்ர் எவ்வளவு பாக்கியம் பெருமக்கள். முஸ்லிம் உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா தந்த ஒரு மகத்தான சன்மானம் லைலத்துல் கத்ர். சங்கையான தாய்மார்களே, கண்ணியமிக்க ஸ்ரீதேவிகளே, இந்த லைலத்துல் கத்ரை நீங்கள் பாக்கியமாக கழிக்க வேண்டும். குறிப்பா இந்த கடைசி 10 மிக பாக்கியமானதாக கழிக்க வேண்டும். ஹதீஸ்ல ஒரு செய்தி வருது, ஷம்ஊனுல் காஸின்னு ஒரு ஆள் இருந்தார். ஷம்ஊனுல் காஸி 1000 வருடங்களுக்கு மேல் உலகத்தில் வாழ்ந்து அல்லாஹ்வுக்காக நல்ல அமல்களை செய்தவர். 1000 வருஷம் இபாதத் செய்தார், வாழ்நாள் ஊர இபாதத். இந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைச்ச உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் ரப்பிடத்தில் அழுதாங்க, யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துமார்களின் வயதே 60க்கும் 70க்கும் மத்தியிலே, ஆனால் முன் வாழ்ந்த சமுதாய மக்களிலே ஷம்ஊனுல் காஸி போன்ற இந்த நன்மக்கள் 1000 வருஷம் இபாதத் செய்தே கழித்திருக்கிறார்கள், நல்ல அமல்களிலேயே கழித்திருக்கிறார்கள். அப்படியானால் என்னுடைய உம்மத்துமார்கள் நாளை கியாமத்தில் வரும் பொழுது அமல்கள் குறைந்த நிலையிலே அல்லவா அவர்கள் காணப்படுவார்கள். ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்த பெருமக்கள் இருக்கிறார்கள். அதிலேயும் இந்த ஷம்ஊனுல் காஸி என்ற இவரை பற்றி புகாரில் ஹதீஸ் வருது. ஷம்ஊனுல் காஸி என்ற இந்த பெருமகனார் 1000 வருடம் இபாதத் செய்த மனிதர், 1000 வருஷங்கள் அல்லாஹ்வை வணங்கி வாழ்ந்த நல்ல மனிதர். இவர் விஷயத்தை குறித்து ஸல்லல்லாஹு ரொம்ப கவலைப்பட்டாங்க. அவர் விஷயத்தை குறித்து உம்மத்தை கவலைப்பட்டாங்க, உம்மத்துக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கலையே. ரசூலுடைய அந்த கவலைக்கு அல்லாஹ் கொடுத்த சன்மானம் தான் லைலத்துல் கத்ர். ரசூலுடைய அந்த கவலை, உம்மத்தின் மீது உள்ள அவர்களுக்குள்ள கருணை, அதன் காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பிடத்தில் கையேந்துகிறார்கள். அல்லாஹ் அதற்கு கொடுத்த சன்மானம் தான், நபியினுடைய கவலையும் துஆவும் தான் லைலத்துல் கத்ர் என்று பெருமக்கள்
இந்த இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்ற ஆயத்து இறங்கியதற்கான காரணத்தை சொல்கிறார். இந்த ஆயத்து ஏன் இறங்கிச்சுன்னா ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டார். யா அல்லாஹ், முன்னுள்ள சமுதாயத்திலே ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அவர்கள் இபாதத் செய்த நன்மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய உம்மத்துமார்களின் வயது 60க்கும் 70க்கும் மத்தியிலே என்றால் இவர்கள் நாளை கியாமத்திலே அமல்கள் குறைந்த நிலையில் அல்லவா இருப்பார்கள் என்று கவலைப்பட்டு ரப்பிடத்தில் கையேந்தினார்கள். அந்த கவலையினுடைய அந்த துஆவினுடைய விளைவாக அல்லாஹ் கொடுத்த சன்மானம் தான் லைலத்துல் கத்ர். அதை நம்ம பாக்கியமா கழிக்கணுமா இல்லையா? அது எவ்வளவு பேணுதலா கழிக்கும். ராத்திரில தான் இருக்குது. லைலத்துல் கத்ர் ஒண்ணு பகல்ல ஒண்ணு வராது. அது உறுதிதான். லைலத்துல் கத்ர் பகல்ல வந்துடாது. ஓய்வு பகல் எடுத்துக்கிறாங்க. இந்த ஓய்வு கொஞ்சம் பகல் எடுத்துக்கிறாங்க. அந்த இரவை எவ்வளவு முழிச்சு நம்ம கழிக்க நல்ல காரியங்கள்ல கழிக்க முடியுமோ அதை கழிக்கும். கடைசி 10 திரும்ப லைலத்துல் கத்ர் கடைசி 10. லைலத்துல் கத்ர்ல வேற என்னென்ன பாக்கியம் இருக்குது நம்ம சொல்லுவோம். லைலத்துல் கத்ர்ல என்னென்ன பாக்கியம் இருக்குதுங்கிறதையும் யோசிக்கணும். யாருக்கு லைலத்துல் கத்ருடைய பாக்கியம் கிடைக்காது, இந்த ரெண்டையும் யோசிக்கணும். லைலத்துல் கத்ர்ல என்னென்ன பாக்கியம் இருக்குது? கடைசி 10 சொல்லாங்க. கடைசி 10 தேடுங்க. அதனாலதான் ஏத்திகாஃப் ஒரு ஆள் இருந்துட்டாருன்னு வைங்களேன், தூங்கிட்டு இருந்தா கூட இபாதத்தாங்க. ஒரு ஆள் ஏத்திகாஃப் இருந்துட்டாருன்னு சொன்னா சீதேவிகளான தாய்மார்களுக்கு பெரிய வாய்ப்பு. அவங்க வீட்டிலேயே தொழுகிறதுக்காக ஒரு இடத்தை ஒதுக்கி வைத்திருப்பாங்களே, நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்து இபாதத் செய்து அங்கனே படுத்துக்கிட்டு இருந்தா போதும். வீட்டு வேலைகள் எதுவும் செய்யனா கூட அங்கனே உட்கார்ந்து செய்து தரணும். அங்கனே உட்கார்ந்து நீங்க வேலைகளை கூட செய்து தரணும். அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள வேண்டும். அந்த இரவு காலங்களை குர்ஆன் ஓதுவதிலே உண்மையான பெருமக்களே, பள்ளியில பாருங்க, பிள்ளைங்க ஏத்திக்காக இருக்கிறது. விடிய விடிய குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார். விடிய விடிய குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார். பேணுதலான முறையிலே தொழுகையை, இபாதத்தை, துஆவை, அந்த எல்லா காரியங்களிலும் ஈடுபடக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார். அதனால இந்த கடைசி 10 ரொம்ப பெரிய பாக்கியமா கிடைக்கும். ஒவ்வொரு இரவையும் குறிப்பாக 27 மட்டும் அன்னைக்கு மட்டும் கூடி எல்லாத்தையும் செய்துட்டு மற்ற நாள் சும்மா இருக்கிறது இல்ல. எல்லா நாளையும் எல்லா இரவுகளையும் கடைசி 10 பாக்கியமா கழிக்கணும்னா குறிப்பா 27 விஷயத்துல கொஞ்சம் அசந்தரக்கூடாது. 27 விஷயத்துல இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணும். எதுக்கு அப்படி ஒரு தனி கவனம் நம்ம சொல்றோம்? 27 மட்டும் எடுத்துட்டு மற்றதெல்லாம் விடுறதா இருந்தா நம்ம ஏத்திக்காக இருக்கிறோம். ஏத்திக்காக இருக்கிறதுடைய நோக்கமே கடைசி 10 பூரா பாக்கியமா கிடைக்கணுங்கிறதான். கடைசி 10 ஏத்திக்காகுங்கிறது 21வது நாள் மகரிபு தொழுகைக்கு முன்னால பள்ளிக்கு போகணும். பெருநாள் பிறை பார்த்துட்டு தான் வெளியில வரணும். நம்ம கடைசி 10 அமல் செய்யறங்கிறது மாத்திரமல்ல, பெருநாள் இரவு அமல் செய்யணும்னு சொல்றோம். அதனால ஒரு நாள் மாத்திரம் கொண்டாடிச்சு மற்ற நாள் சும்மா இருக்கிறது அல்ல. ஆனால் அந்த நாளை கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் சில விஷயங்களை ஞாபகப்படுத்துகிறேன். குறிப்பா 27 முஸ்லிம் ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் வருதுங்க. ஒரு 3 செய்தியை மட்டும் 27 சம்பந்தமா சொல்றேன். முஸ்லிம் ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் வருது. புகாரி முஸ்லிம்ங்கிறோம் இல்லையா, அந்த முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருது. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிற சஹாபி, சாதாரணப்பட்ட சஹாபி அல்ல. அல்லாஹு தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் அவர்களை ஓத சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்க சொன்னார். உபய் இப்னு கஅப் அவர்களை ஓத சொல்லி நபி அவர்களை கேட்க சொன்னார். அந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவங்களுடைய அந்தஸ்து நிறைய இருக்கு. அந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆள் கேட்கிறாங்க, நல்ல கவனமா கேளுங்க. உங்களுடைய சகோதரர் சொல்கிறாரே, மை யகும் அல் ஹவுல யுஸிபு லைலத்துல் கத்ர், யார் வருஷம் பூரா இபாதத் செய்றாங்களோ அவங்களுக்கு தான் லைலத்துல் கத்ர் கிடைக்கும்னு சொல்றாரு, உண்மையான்னு கேட்டாங்க. ரமலான்ல மட்டும் இல்ல, கடைசி 10 மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாள் இரவும் யார் அமல் செய்து கொண்டிருக்கிறாரோ அவருக்கு தான் லைலத்துல் கத்ர் கிடைக்கும்னு உங்களுடைய சகோதரர் சொல்கிறாரே, அது உண்மையான்னு கேட்டாங்களாம். முஸ்லிம் ஷரீஃப்ல ஹதீஸ் வருது. சையதுனா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா பதில் சொன்னாங்களா, ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும். எல்லா காலத்திலும் இபாதத் செய்யணுங்கிற ஆர்வத்தில் சொல்லி இருக்கிறார் சொன்னாங்களா? எல்லா காலத்திலையும் மனிதன் இபாதத் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் சொல்லி இருக்கிறார். ஆனால் நான் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், லைலத்துல் கத்ர் என்பது ரமலானில் தான் இருக்கிறது. லைலத்துல் கத்ர் என்பது ரமலானில் தான் இருக்கிறது. லைலத்துல் கத்ர் என்பது கடைசி 10 தான் இருக்கிறது. லைலத்துல் கத்ர் என்பது 27 தான் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. யாருங்க?
சையதுனா உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்லிம் ஷரீஃப்ல ஹதீஸ் வருது. உம்மத்து பூரா 27 கொண்டாடுதுன்னு நாம கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்துடக்கூடாது அது விஷயத்துல. அதுக்காக சொல்றேன். சொல்லிட்டு அவங்க அப்படி இருக்கல்ல, சும்மா ஹலஃப, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், பெரும்பாலும் லைலத்துல் கத்ர் என்பது 27 தான் சொன்னான். நீங்க சத்தியம் பண்றீங்க, சத்தியம் பண்றீங்கன்னு கேட்டாங்களா? எதை வச்சுங்க நீங்க சத்தியம் பண்றீங்க? பில் அலாமத்தில்லதி அக்பரன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த அடையாளங்களை விளங்கிய காரணத்தினால் அப்படி நான் உறுதியாக சொல்கிறேன்னு சொன்னாங்க. அப்படின்னா ஒரு 27 நமக்கு ஒரு கவனம் இருக்கணுமா இல்லையா? 27 விஷயத்துல ஒரு கவனம் இருக்கணுமா இல்லையா? அல்ல ஆக்கிலு தக்வீல் விசாரா, புத்திமானுக்கு சைக்கினை போதும் என்று சொல்வார், புத்திசாலிகளுக்கு சைக்கினை போதும் என்று சொல்வார்கள். அதனால் அது விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கு, அது விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கு. அது மாதிரி இது ஹதீஸ் சம்பந்தப்பட்டது. இன்னொரு விஷயம் ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி அல்ல, இன்னொரு விஷயம் ஹதீஸ் சம்பந்தப்பட்ட செய்தி அல்ல. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தையை 3 தடவை சொல்றான். லைலத்துல் கத்ர்ங்கிற வார்த்தையை எத்தனை தடவை சொல்றாங்க? லைலத்துல் கத்ர் அப்படிங்கிறதுக்கு 9 எழுத்துக்கள் இருக்கு. லைலத்துல் கத்ர்ங்கிறது இருக்குது 9 எழுத்துக்கள். 9 27. அல்லாஹ் தஆலா 27 மட்டும்தான் ஒன்னும் சொல்லல. இது ஹதீஸ்ல உள்ள செய்தி அல்ல. ஆனால் குர்ஆன் சில செய்திகளை சாடையாக சொல்கிறது என்று சொன்னால் புத்திசாலிகள் உணர்வு. அல்லாஹ் தஆலா இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். அப்புறம் லைலத்துல் கத்ர் 3 தடவை அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொரு லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தையிலேயும் 9 எழுத்துக்கள் இருக்கிறது. அப்படியானால் 3 தடவை ரப்பு சொல்லும் பொழுது அதிலேயே ஒரு சின்ன சைக்கினை இருக்கிறது, 27 என்று ஒரு சைக்கினை இருக்கிறது என்று சில பேர் அப்படி ஒரு சூட்சுமத்தை, அதிலே பொறித்திருக்கக்கூடிய ஒரு சூட்சுமத்தையும் சொல்லி காண்பிக்கிறார். அதனால 27 மட்டும் கொண்டாடிட்டு மற்றதெல்லாம் விடுறதுக்கான அந்த ஆதாரத்தை சொல்லல. 27 விஷயத்துல கூடுதல் கவனமா இருக்கணும் என்பதற்காக நான் சொல்கிறேன். இன்னும் ஒரே ஒரு ஹதீஸை சொல்கிறேன். பைஹக்கில வருது அந்த ஹதீஸ். அந்த ஹதீஸ் பைஹக்கில வருது. சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க அந்த ஹதீஸை ரிவாயத் செய்றாங்க. ஒரு நாள் அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபாக்கள்ல கொஞ்சம் முக்கியஸ்தர்களை எல்லாம் கூப்பிட்டாங்க. பைஹக்கில வரக்கூடிய ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ரிவாயத் செய்றாங்க. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஹாபாக்கள்ல கொஞ்சம் முக்கியமான ஆட்களை போற கூப்பிட்டாங்க. அவங்கள பூரா கூப்பிட்டு வச்சுட்டு கேட்டாங்க, அஃபராய்தும் கௌல ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ லைலத்துல் கத்ர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொற்களில் இருந்து லைலத்துல் கத்ர் எப்போ அப்படிங்கறத உங்களுடைய அபிப்பிராயங்களை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. பெரிய பெரிய சஹாபாக்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சிருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சுட்டு யாருங்க கேக்குறா? தூக்கம் வருதா இல்லையா? யாரு கேக்குறா? உமர் தான். சத்தம் போட்டு சொல்லுங்களேன். உமர் தான் கேக்குறா. அஃபராய்தும் கௌல ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ருடைய விஷயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அபிப்பிராயம் என்ன என்பது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சில சஹாபாக்கள் சொன்னாங்க 21, சில சஹாபாக்கள் சொன்னாங்க 23, சில சஹாபாக்கள் 29. இப்படி ஒவ்வொரு ஆட்களும் அபிப்பிராயம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இந்த ஹதீஸை பைஹக்கில வருது. அதற்கு இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், நான் அமைதியா உட்கார்ந்திருந்தேன், எல்லாரும் சொல்லட்டும் சொல்லி நான் அமைதியா உட்கார்ந்திருந்தேன். உமர் தான் கேட்டாங்க, நீங்க எங்க சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்க? குர்ஆனுக்கு விளக்க உரை சொல்பவர்களிலேயே தலைமைத்தனமான ஆள் யாருங்க? இப்னு அப்பாஸ் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன். குர்ஆனுக்கு விளக்க உரை சொல்பவர்களிலேயே தலைமைத்தனமானவர்கள் என்று போற்றப்படக்கூடிய அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சும்மா உட்கார்ந்து. உமர் தான் கேட்கிறாங்க, ஏங்க சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்க? உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. எல்லாரும் ஒண்ணு சொல்றாங்களே, நீங்க சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்களே. இப்னு அப்பாஸ் தான் சொன்னாங்க, இன்னி சமிஅத்துல்லாஹ யذ்குரு ஸப்அ. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலும் தீனுடைய பல காரியங்களிலும் 7ஐ முக்கியப்படுத்தி சொல்கிறான். அவங்க சொன்னாங்க, நான் விளங்குறேன், என்னுடைய கருத்து. இப்னு அப்பாஸ் தான் சொல்றாங்க, 7ஐ அல்லாஹ் முக்கியப்படுத்தி சொல்கிறான். فذكر 7 سماوات ومن الارض مثلهن.
வானங்கள் 7 என்று அல்லாஹ் சொல்கிறான், பூமி 7 என்று அல்லாஹ் சொல்கிறான். வானங்கள் 7 என்று அல்லாஹ் சொல்கிறான், பூமி 7 என்று அல்லாஹ் சொல்கிறான். வாரத்தின் நாட்களை அல்லாஹ் தஆலா 7ஆக ஆக்கியிருக்கிறான். தவாஃபின் சுற்றுக்களை எல்லாம் 7ஆக ஆக்கியிருக்கிறான். எத்தனை சுத்துங்க சுத்தணும்? ஒரு தவாஃப்னா 7 சுத்தி 2 ரக்காத்து தொழுதா ஒரு தவாஃப். அல்லாஹ் அதிகமாக தவாஃப் செய்யும் நசீபையும் நமக்கு தந்தருள்வான். சாலிஹீன்கள், நபிமார்கள், அருளாளர்கள் எல்லோரும் தவாஃப் செய்தது அக்காவு. உலகத்தில் எந்த நபிமார்களும் தவாஃப் செய்யாம இல்லை. எந்த சாலிஹீன்களை அல்லாஹ் அப்படி வைக்கல. அதனால அதிகமாக புனிதமான அந்த இடத்துக்கு சென்று அதிகம் தவாஃப் செய்யும் நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வான். அந்த தவாஃபினுடைய சுத்து எத்தனைங்க? 7. இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்றாங்க, வானங்களை அல்லாஹ் 7 என்று குர்ஆனிலே சொன்னான், பூமிகளை 7 என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான். தவாஃபினுடைய சுத்துக்களை எல்லாம் 7ஆக ஆக்கியிருக்கிறான். ஜம்ராவுல கல் எறியணும், சைத்தான கல் எறியணும் இல்லையா? எத்தனை கல்லுங்க? 7 கல்லு. ஜம்ராவில் எரியப்படக்கூடிய கற்களை எல்லாம் 7ஆக ஆக்கியிருக்கிறான். சுஜூது செய்யும் பொழுது பூமியிலே பட வேண்டிய உறுப்புகள் 7 என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். சுஜூது செய்யும் பொழுது நெத்தி படணும், 2 கை உள்ளங்கை படணும், முட்டுக்கால் படணும், காலினுடைய பின்பகுதி இருக்குது இல்லையா, இந்த குதிக்கால் அதுவும் படணும். நேற்று ஒரு ஆள் கேட்ட ரசத்து மூக்கு பட வேண்டியது இல்லையா? நெத்தி படும் பொழுதே மூக்கு பட்டா பட்டுட்டு போகுது. ஒரு ஆளுக்கு மூக்கு சப்படிஞ்சு போய் உள்ள இருக்குதுன்னு நீங்க என்ன செய்ய முடியும்? அதனால நெத்தி படுறதும் சட்டம். அதை ஒட்டி மூக்கு பட்டா பிரச்சனை இல்லை. பட வேண்டிய உறுப்புகள் நெற்றி, 2 கை, கால்கள், இந்த காலினுடைய பெருவரல், இந்த 7 அவயவங்கள். இப்னு அப்பாஸ் எல்லாம் சொன்னாங்க, வானங்களை அல்லாஹ் 7 என்று சொன்னான், பூமி அல்லாஹ் 7 என்று சொன்னான், வாரத்தின் நாட்களை 7 என்று சொன்னான், தவாஃபினுடைய சுற்றுக்களை 7ஆக ஆக்கினான், ஜம்ராவில் எரியப்பட வேண்டிய கற்களை 7 என்று சொன்னான், பூமியிலே சுஜூது செய்யும் பொழுது பட வேண்டிய அவயவங்கள் 7ன்னு சொன்னான். இன்னைக்கு காலையில ஒரு அம்மா ஒரு சீதையை போன் பண்ணி கேட்டா, அசித்து அன்னைக்கு சுஜூதை பத்தி நீங்க ரொம்ப நேரம் பேசுனீங்களாம் தராதீங்கள, எனக்கு முடியல சித்து, நான் சேர்ல உட்கார்ந்து தொழுவேன், நான் சுஜூது செய்ய முடியல, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்காதான்னு கேட்டான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படிலாம் இல்லை. நிர்பந்தமா அப்படி உட்கார்ந்தாங்கன்னா அவங்க கீழே உட்கார்ந்து தொழுகவோ சுஜூது செய்யவோ அவங்களா இயலல்ல. அப்படி ஆட்கள் உட்கார்ந்து தொழுகிறாங்க, சேர்ல உட்காந்து கீழே உட்கார்ந்து தொழுகிறாங்க, அவங்க கீழே பட்டுட்டு 2ஆம் மேலே அளவுடைய இல்லை, அவங்க கொஞ்சம் குனிஞ்சிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சுஜூதினுடைய நன்மை கிடைக்கும். ஒரு குறைவும் அதுல இல்லை. இடையில செய்கிறீங்கிறதுனால அதை சொல்றேன். அப்ப சுஜூதுல பூமியிலே பட வேண்டிய அவயவங்கள் 7 என்றெல்லாம் ஆக்கினான். அது மாதிரி வாழ்த்தாமினல் மசானி, அல்லாஹு தஆலா திரும்ப 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 ஓத வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்ட சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஆயத்துகள் எத்தனைங்க? 7. இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்றாங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஆயத்துகள் 7. அல்லாஹ் பூமி உலகத்துல நிக்காஹ் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட உறவுகள் 7. அது பெரிய பயான போயிடும், ரொம்ப விவரிச்சு சொன்னா. நிக்காஹ் தடை செய்யப்பட்ட உறவுகள், நம்ம தாயை நிக்காஹ் செய்யக்கூடாது, பிள்ளை நிக்காஹ் செய்யக்கூடாது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா? இந்த உறவுகளிலே பிரதானமானது 7. சொத்துக்களை பங்கு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னானே, அந்த சொந்தங்களில் பெரும்பாலானது 7. இப்னு அப்பாஸ் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, கஸ்ஸமல் மீராஸ அலா 7. பூமியிலிருந்து விளைந்து வரக்கூடிய பொருள்கள் 7. فَأَنبَتْنَا فِيهَا حَبًّا وَعِنَبًا وَقَضْبًا وَزَيْتُونًا وَنَخْلًا وَحَدَائِقَ غُلْبًا وَفَاكِهَةً وَأَبًّا. பூமியில என்ன விளைஞ்சு வந்தாலும் சரி இந்த 7ல ஒண்ணுதான் அல்லாஹ் சொன்னான். இப்படியே அடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, பைஹக்கில வருது ரிவாயத்து, நாம சொந்த சரக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதற்கு இப்னு அப்பாஸ் இப்படி எல்லாத்தையும் வச்சுட்டு சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபதஅஜ்ஜப உமர் தான் ஆச்சரியப்பட்டு கேட்டுட்டே இருக்கிறாங்க, என்ன இவர் வரிசையா 7 அடிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு. அதற்கு உமர் தான் ஆச்சரியப்பட்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி கேட்டுட்டு சொன்னாங்க, அதனால லைலத்துல் கத்ர் என்பது 27ஆகவே இருக்கும் என்று நான் கருதுகிறேன் சொன்னால் யாருங்க? இப்னு அப்பாஸ் சொன்னார். இந்த விஷயத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லி முடித்த உடனே ஹஜ்ரத் சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கன்னா, வல்லாஹி இன்னீ லஅரல் கௌல கமா குல்த, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் நினைப்பதை போல்தான் நானும் நினைக்கிறேன். வல்லாஹி இன்னீ லஅரல் கௌல கமா குல்த, நீங்கள் சொல்வதை போல்தான் நானும் கருதுகிறேன் சொன்னாங்க. அதனால அந்த 3 விஷயத்தை மட்டும் இல்லை 27 காண்டி சொன்னேன்.
இது எதுக்காக சொல்றேன்னா 27 மட்டும் அப்படியே அதுக்கு நாங்க வீணா மற்ற நாள்லாம் போய் முட்டிக்கிட்டு இருக்கிறோம். இனிமேல் 27 மட்டும் பிடிச்சிக்கிட்டா போதும் போல் தெரியுது நீங்க சொல்றதை பார்த்தா. அப்படிங்கிறது அது மட்டும் பிடிக்கிறதா இருந்தா யாரும் ஏத்திக்காம இருக்க வேண்டியது இல்லை. நம்ம ஏத்திக்காம வலியுறுத்துறோம். அல்லாஹ்வுடைய கருணை கொண்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வயசுல இருந்து ஒரு 3 வருஷம் தான் அநேகமா தவறி போயிருக்குது. என்னுடைய 15 வயசுல இருந்து கிட்டத்தட்ட எனக்கு 55 இருக்குது. நான் ஏத்திக்காம இருந்துகிட்டு தான் இருக்கிறேன். அதனால அருமையான பெருமக்களை ஆசை வைக்கணும். வேலைகள் இருந்தாலும் கொஞ்சம் மாற்றி வைக்கணும். இல்லது நாங்கள் சம்பாதிக்க போகணும், பகல்ல வேலைகள் இருக்குது, நிர்பந்தம் அப்படி இருந்துச்சுன்னா நீங்க இரவு பாக்கியமா கொஞ்சம் கல்வி. இரவு கொஞ்சம் என்ன செய்யுங்க, பாக்கியம். கொஞ்சம் தூக்கம் வராம முடிக்கணும்னா கொஞ்சம் சாப்பாட்டை கம்மிப்படுத்தணும். நல்ல சாப்பிடணும், தூக்கம் தான் வரும். இரவு நேரங்கள்ல என்ன செய்யணும், அந்த பாக்கியமா கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதுறதுக்கு எடுக்கணும், கொஞ்ச நேரம் தொழுகிறதுக்காக இருக்கணும், கொஞ்ச நேரம் துஆ ஓதுறதுக்காக இருக்கணும், கொஞ்ச நேரம் நல்ல காரியங்கள், அந்த ஈடுபாடு பூரா. ஒரு சொல் கூட அந்த நேரத்திலே வீணான ஒரு வார்த்தை நம்மள்ட்ட இருந்து வந்துடக்கூடாது. துஆவுல எல்லா விஷயத்தையும் கேட்கணும். நாம எல்லா விஷயத்தையும் கேட்போம். அப்படியே பணத்தை தான் முக்கியமா கேட்போம். நிறைய விஷயங்கள் கேட்கிறோம். முக்கியமான காரியம் எதை கேட்கணும்? அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய ஹபீபே, நான் லைலத்துல் கத்ர் இதுதான் எனக்கு உறுதியா தெரிஞ்சிருச்சு, நான் என்ன செய்யணும்னு கேட்டான். அடுத்து ஆயிஷா நாயிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம்! சொல்றவங்க ரசூலுல்லாஹ், கேட்கிறவங்க நம்ம தாய், நம்முடைய வழிகாட்டுதலுக்காக நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபூன், அல்லாஹும்ம இன்னக அஃபூன், அல்லாஹ்வே நீ மன்னிப்பவனாக இருக்கிறாய், துஹிப்புல் அஃப்வ, மன்னிப்பதை நீ விரும்புகிறாய், ஃபஅஃபு அன்னி. தனியா ஓதறாங்க, அப்படி ஓதலாம். தனியா ஃபஅஃபு அன்னான்னு ஓதலாம். சேர்ந்து ஓதும்போது ஃபஅஃபு அன்னான்னு தான் ஓதணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. தனியா எப்படி ஓதலாம்? ஃபஅஃபு அன்னின்னு ஓதலாம். தனியா ஃபஅஃபு அன்னான்னு ஓதலாம். சேர்ந்து ஓதும் பொழுது ஃபஅஃபு அன்னான்னு தான் ஓதணும். அல்லாஹ் நீ மன்னிப்பவனாக இருக்கிறாய், மன்னிப்பதை பிரியப்படுகிறாய், எங்களை மன்னித்தருள்வாயா என்ற இந்த துஆவை நீங்கள் ஓதி வாருங்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னை ஆயிஷா அம்மையார் இடத்திலே சொல்லிக் கொடுத்தார் என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அந்த நேரத்தை இபாதத்தில் கழிக்கணும். அந்த நேரத்தை பேருதலான முறையில் இபாதத்தில் கழிக்க வேண்டும். நம்ம பொம்பளைகள் சில பேர், இன்னைக்கு ஒரு 2-3 பெண்கள் போன் பண்ணியும் சில பேர் கேட்டாங்க, அசத்து நம்ம அந்த நேரத்தில் வீட்லாம் அங்கே தொழுகிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது, அதனால நஜாத் பள்ளியில் அங்கே எங்கேயாச்சும் நாங்கள் தொழுதுக்கிறோங்க. சரி, நம்ம பொம்பளைங்க கூட சில பேர் அந்த பள்ளிகளுக்கு போறதா கேள்விப்படுறோம். அது பள்ளி நம்ம சொல்ல மாட்டோம், கேள்விப்படுறோம். சில பேர் ஏன் இங்க போறீங்கன்னு கேட்டா, போனா தான் கண்டிட்டு உக்காந்துடுறாங்க. சில பேர் அதுக்காண்டி போறாங்கன்னு நான் நினைக்கல, அப்படி போக மாட்டாங்க. இன்னும் சில பேர் சொல்றாங்க, தொழுகை தானே அங்கே போய் தொழுதுட்டு வர்றோம். இன்னும் சில பேர் சொல்றாங்க, அசத்து நான் போகக்கூடாதுன்னு உறுதியாது, என் பையன் அந்த பாடுபடுத்துறான், என்ன வறுத்து வர்றான், அசத்து என்ன போட்டு அந்த பாடுபடுத்துறான், என்ன விரட்டுறான். பெருமக்களே, இந்த ரமதானுடைய காலத்தில் அது விஷயம் எல்லாம் பேசுறதில்லை, பேசக்கூடாதுன்னு நினைக்கிறவன். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சொல்றேன். ஒரே ஒரு செய்தியை போட்டு காமிக்கிறேன். ஒரே ஒரு சின்ன டிவியில வந்தது இல்லை, என்னுடைய வாட்ஸ்அப்ல வந்தது. அந்த செய்தியை உறுதிப்படுத்திட்டு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். எதுக்காக சொல்றேன்னா, எல்லாரும் குர்ஆனை சொல்றாங்க, எல்லாரும் ஆயத்தை சொல்றாங்க. யார் இந்த உலகத்துல வழிகட்டவனும் ஆயத்தை சொல்றான். காதியான் என்ன ராமாயணத்தையா சொல்றான்? ஆயத்தை சொல்றான். நான் இன்னைக்கு ஒரு திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல, திருவண்ணாமலை வேலூர் பக்கத்துல திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல நின்று அங்க ஒரு ஆள் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் உயர்ந்தவங்க அப்படின்னு அந்த நோட்டீஸ்ல இருக்குது. ஆனா அதுல பார்த்தா பூரா ஆயத்தை எழுதியிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி இறந்துட்டாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துல உயர்த்தப்பட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீனா அம்மா வழியா பிறந்தவங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அற்புதமாக உலகத்தில் அவங்களை படைச்சான், தகப்பனார் இல்லாம படைச்சான், தன்னுடைய ரூஹ ஊதுனேன்னு சொல்றான். குர்ஆனுடைய ஆயத்தா போட்டிருக்கு. அந்த ஆயத்தா போட்டு, ஆகவே ரசூலுல்லாஹ் விட யார் தான் உயர்ந்தவங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் உயர்ந்தவங்க. வழிகட்டவன் தான் என்ன ஆதாரமா ஆயத்துன்னு சொல்றான். ஆயத்தை சொல்றவங்க பின்னாலெல்லாம் போயிடக்கூடாது. அதிலையும் குறிப்பாக நான் சொல்கிறேன் பெருமக்களே, தமிழ்நாடு மாநில ஜமாஅத் உலமா சபையினுடைய பெரிய முஃப்திகள் பெரியவங்க எல்லாம் கூடி ஒரு 4 காரணங்களை ஆதாரமாக வைத்து 30 விஷயங்களை அவங்க உட்கார்ந்து 2-3 நாள் ஆய்வு செய்தாங்க. 30 விஷயங்கள் குழப்பவாதிங்கிறது ஆதாரமா, 4 விஷயங்கள் அவர் தீனை விட்டு வெளியேறிட்டாருங்கிறது ஆதாரமா எடுத்தாங்க. ஒரு சைக்கினை போதும் புத்திசாலிக்கு,
சில விதமான அனாச்சாரங்களை எதிர்க்கிறார் என்பதற்காக அவர்களுக்கு பின்னால் சென்ற இளைஞர்களை உங்களிடத்தில் கேட்கிறேன். அருமையான தாய்மார்களே, சங்கைக்குரிய இளைஞர்களே, சாலிஹீன்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை வைங்க. இதுவரை 400 ஹதீஸை தள்ளி இருக்கிறாங்க. 400 ஹதீஸ்களை தள்ளி இருக்கிறார்கள். பட்டியலோடு ஆதாரத்தோடு என்னுடைய கையில் இருக்குது. ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை இமாம் புகாரி உள்ளிட்ட பெருமக்கள் சொல்லி தந்த ஹதீஸ்களை தள்ளி இருக்கிறார்கள். மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை தகர்க்கக்கூடிய காரியங்களை செய்திருக்கிறார்கள். நான் அந்த விஷயத்தை முழுசா நான் போக விரும்பல. இவ்வளவு நாள் ஹதீசுகள் அப்படி இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க கடைசியில எங்க வந்துருச்சுன்னு சொன்னா ஆயத்துக்கே வந்துருச்சு. அவங்க கூட்டத்திலிருந்து வெளியில ஏறின ஒரு ஆளு, அவர் ஒரு இடத்துல பேசுறார், அப்பாஸ் அலின்னு சொல்லி. அவங்க கூட்டத்திலிருந்து வெளியில போன ஒரு ஆள், நான் சாடைக்காக சொல்கிறேன், அங்க போய் தொழுவு போறமே அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த தீனை விட்டு வெளியேறியவர்கள் பெருமக்கள். அவர் சொல்ற அவங்க ஹதீஸ பேசி அதை சொல்லி இதை சொல்லி எல்லாத்தையும் சொல்லி இப்ப எங்க வந்திருக்கிறாங்க தெரியுமா? அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னான் என்றால் அப்படியே ஏத்துக்கிற கூடாது. நம்ம அறிவால சோதிச்சு பார்க்கணுமா? இவ்வளவு நாள் ஹதீஸ தள்ளியாச்சு, இப்ப எங்க வந்திருக்குது? ஆயத்துக்கு வந்திருக்கு. நான் சும்மா சொல்லல, அவங்க லெவல்ல அந்த சகோதரர் பேசினது நான் அவங்களுக்கு போட்டு காமிச்சேன். அசத்து பயான் வருது, ஏன் பயான் வருது? சார் உனக்கு அனுப்பணும் இல்லையா? இந்த அப்பாஸ் பேசுற கொஞ்சம் கவனிச்சு கேளு. இது விளங்கலன்னா அந்த வார்த்தை என்ன நான் விளக்கி சொல்றேன், நான் கவனிச்சு கேளு. யார் சோதிக்கிறது? இவற்றை கொடுத்தான், இவற்றை கொடுத்து இது அல்லாஹ் சொன்னதுதானே, நம்ம சோதிச்சு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லன்னு போட்டு. அல்லாஹ் ஒரு விஷயம் சொன்னா அதை சோதிச்சு பார்த்து அது உண்மை சோதிக்க முடியுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சோதிச்சு பார்த்துட்டு தான் நம்பணுமா? அல்லாஹ் ஒரு சோதிச்சு பார்க்காம நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்பிக்கிறலாம். யாருக்கு சோதிக்கணும்? பாட்டிக்கார்ட்ட கொடுக்கணும். கொடுத்தேப்பா இந்த ஆயத்து உண்மைதானா கொஞ்சம் சோதிச்சு பார்த்து சொல்லும். எங்க போயிருக்கிறாங்கிறதுக்கு ஒரு சின்ன சாடை தான் நான் சொல்கிறேன் பெருமக்கள். ரமலான் அதை பத்தி ரொம்ப விரிவா பேச வேண்டிய செய்தி இல்லை. எங்கே போயிருக்கிறார்கள்? இவ்வளவு நாளும் ஹதீஸிலே கை வைத்தார்கள். 400க்கும் மேற்பட்ட ஹதீஸுகளை தள்ளினார்கள். சஹாபாக்களை திட்டினார்கள். உலகத்தில் முதல் குழப்பவாதி ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நஊது பில்லாஹ் என்று சொன்னார்கள். செய்தி பேச்சோட ஆதாரத்தோட இருக்கிறேன். உலகத்தில் முதல் குழப்பவாதி ஹதரத் உமர் என்று சொன்னார்கள். உலகத்திலேயே ஹதரத் சையதுனா அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கிரிமினல் பேர்வழி என்று சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பதவி வெறி பிடித்தவர் என்று சொன்னார்கள். சஹாபாக்களை விமர்சித்தார்கள், சாலிஹீன்களை விமர்சித்தார்கள். அசரத்துமார்களை திட்டுறாங்க போட்டும். போயிட்டு வந்து கூட்டத்துக்கே போயிட்டு வந்து அசரத்து உங்களை ரொம்ப திட்டாங்க அப்படியான்னு கேட்டுக்கிறது. என்ன செய்யறது? அசரத்துமானது அது ஒரு பிரச்சனை இல்லை. சஹாபாக்களை திட்டினால் நம்முடைய ஈமானுக்கு சோதனை இல்லையா? கொஞ்சமாவது ஈமானுடைய ரோஷம் இருந்தால், தாய்மார்களை நான் உங்களிடத்தில் சொல்கிறேன்,
இளைஞர்களை உங்களிடத்தில் சொல்கிறேன், கொஞ்சமாவது ஈமானுடைய ரோஷம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா 400 ஹதீஸ்களை தள்ளியதற்கு பின்னாலே அல்லாஹ்வுடைய ஆயத்தா இருந்தா கூட இவர் அறிவை வச்சு சோதனை பண்ணி இது ஆயத்தானா இல்லையா முடிவு பண்ணணும் அவருடைய வாக்கிலேயே சொல்றாரு. இதையும் சொன்னதுக்கு பின்னால இனிமையும் பின்னால போவோம்னு சொன்னா அது என்ன வழின்னு எனக்கு தெரியல. அதனால தாய்மார்கள் சில பேரு கேள்விப்படுற நம்ம செய்திகள் பெரும்பாலும் போறதில்லை. அன்னைக்கு ஒரு அம்மாவே எனக்கு போன் பண்ணி சொல்லிச்சு, அதற்கு நான் சுன்ன ஜமாத்துல பிடிப்புள்ள பொம்பளைதான், ஆனா என் வீட்டுல அந்த பையன் என்ன பாடுபடுத்துறான், அதற்கு என்ன போட்டு அந்த வரைக்கு வர்றான், போயே தீரடன் பிடிச்சு தள்ளுறான் அப்படின்னு சொன்னான். அதனால சொல்கிறேன் அருமையானவர்களே, நம்முடைய ஈமானுக்கு ஆபத்தை உண்டாக்கக்கூடிய இடங்களாக அவைகள் அமைந்திருக்கிறது. அதனால நீங்க தொழுகாம கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தா கூட பரவாயில்லை, அங்க போனா அவங்களுடைய கொள்கையை பாதிக்கக்கூடிய அந்த காரியங்கள் இருக்கிறதுல சந்தேகம் இல்லை. இதுக்கு மேல இது விரிச்சு சொல்றதுக்கு இந்த காலத்துல எனக்கு அவ்வளவு உசிதமானதா படம். அதனால அருமையானவர்களை லைலத்துல் கத்ரை பயன்படுத்தணும். லைலத்துல் கத்ரை பெண்களுக்கு உங்களை பள்ளியில கூப்பிட்டு ஜமாத்தை நடத்தி தொழு வைக்கிறதா சிறப்புன்னா எல்லாத்தையும் விட நாம முன்னால நிற்போம், நாம் அந்த காரியத்துல முன்னால நிற்போம் அருமையான தாய்மார்களே. அதனால நீங்க உங்களுடைய சல்லாசலம் என்ன சொன்னாங்கன்னா, பள்ளியை விட உங்க வீட்டுலங்கிறத விட உள்ள அறையில, தெருவூட்ல விட வடவூட்ல நின்று தொழுங்க, அதை விட உள்ள அறை இருந்தால் அதில் தொழுங்க, அது உங்களுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. அதுதான் அல்லாஹ்விடத்திலே நீங்க பொருத்தத்தை பெற்றதுன்னு சொன்னாங்க. அதனால இந்த கடைசி 10 லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அந்த ஆசையில பேசுவோம், வேற கவனத்தை கொஞ்சம் குறைச்சிக்காங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம எல்லாரும் ஆசைப்படும், பயான் கேட்க வந்தவங்களும் சரி, இதை கேள்விப்படுறவங்களும் சரி, நம்முடைய இந்த ரமதான்ல லைலத்துல் கத்ரை தவற விட்டுறக்கூடாது இன்ஷா அல்லாஹ். அதை பாதுகாத்துடலாமா? அதனால இந்த லைலத்துல் கத்ர் விஷயத்துல முழு அக்கறையோட இருக்கு. கடைசி 10 இந்த லைலத்துல் கத்ர்ல என்ன பாக்கியம் கிடைக்குது அல்லாஹ் சொல்றான். முதலாவது தனஸ்ஸலுல் மலாயிகா, லைலத்துல் கத்ர்ல மலக்குமார்கள் இறங்கி வருகிறார்கள் அப்படின்னு சொல்றான். ஒரு ரூஹுன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே இறங்கி வர்றாங்க. ரூஹுல் அமீன், மலக்குமார்கள் திறந்தோட வர்றாங்களே. லைலத்துல் கத்ருக்கு மட்டும் என்ன வர வேண்டி இருக்குது? புகாரில் ஹதீஸ் வருது, யதஆகபு ஃபீக்கும் மலாயிகத்துல் லைலி வ மலாயிகத்துன் நஹார். பகலுக்கென்று சில மலக்குகள் இருக்கிறார்கள், இரவுக்கென்று சில மலக்குகள் இருக்கிறார்கள். அவங்க பகல்லையும் இரவுலையும் அவர்கள் இறங்கி வருகிறார்கள். அப்ப திறந்தோட தான் பூமிக்கு மலக்குமார்கள் வர்றாங்களே. லைலத்துல் கத்ருக்கு மட்டும் என்ன விசேஷம் யோசிக்கணும். والنازعات غرقا والناشطات نشطا والسابحات سبحا فالسابقات سبقا فالمدبرات امرا. மலக்குமார்களை பத்தி தான் அல்லாஹ் சொல்றான். அந்த ஆயத்து பூரா பூமியிலே மலக்குமார்கள் நீந்தி செல்லக்கூடிய மலக்குமார்கள், வேகமாக வரக்கூடியவர்கள் என்று மலக்குமார்களை சொல்றான். பூமிக்கு எல்லா காலத்திலும் மலக்குமார்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் லைலத்துல் கத்ருடைய சிறப்பை சொல்ல வந்த அல்லாஹ் லைலத்துல் கத்ர்ல யார் இறங்குறாங்க? மலக்குமார்கள் இறங்குறாங்கன்னு சொல்றான். அப்ப அது என்ன மலக்குமார்கள்? லைலத்துல் கத்ர்ல மலக்குமார்கள் இறங்குவதை அல்லாஹ் சிறப்பாக சொல்கிறானே என்றால் அந்த ஆயத்திற்கு விரிவுரை பெருமக்கள் சொல்கிறார்கள், மலாயிகத்துல் லைலத்துல் கத்ர், மலக்குமார்களில் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்திற்கு பெயர் மலாயிகத்துல் லைலத்துல் கத்ர். அவங்க லைலத்துல் கத்ருடைய மலக்குமார்கள். அவங்க அந்த மலக்குமார்கள் இருக்கிறாங்க லைலத்துல் கத்ருடைய மலக்குமார்கள். அவங்க வேற எந்த காலத்திலும் பூமியில் இறங்கவே மாட்டார்கள் லைலத்துல் கத்ரை தவிர. அவங்க இருக்கிற இடமே மஸ்கனு லைலத்துல் கத்ர், மஸ்கனு மலாயிகத்து லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ருடைய மலக்குமார்கள் இருக்கும் இடம்னு தனியா ஒரு இடமே இருக்கு, அவங்க அங்கதான் இருப்பாங்க. மற்ற மலக்குமார்கள் கூட அவங்கள பார்க்க மாட்டாங்களாம். சொல்றது விளங்குதா? மற்ற மலக்குமார்கள் கூட அந்த லைலத்துல் கத்ருடைய மலக்குமார்களை மற்ற காலங்களில் பார்க்க முடியாது. அந்த லைலத்துல் கத்ருடைய மலக்குமார்களை மற்ற மலக்குமார்கள் பார்க்கணுமானா லைலத்துல் கத்ரை தான் பார்க்க முடியும். அவங்க ஒரே ஒரு தடவை தான் வருவாங்க பூமிக்கு. ஏன்னா அவங்க லைலத்துல் கத்ருடைய மலக்குமார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு தனி சிறப்பு கொடுத்திருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை தான் முந்தி சொல்வான். பல இடங்களில் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை தான் முற்படுத்தி அல்லாஹ் தஆலா பல இடங்களில் பேசுவான். பல ஆயத்துகள்ல வந்திருக்குது. சூரத்து அம்மா யதசாலுன் சூராவுல கூட அல்லாஹ் தஆலா சொன்னான், ஜஸாஅம் மிர் ரப்பிக அஸாஅன் ஹிசாபா ரப்பிஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமர் ரஹ்மான் லா யம்லிகூன மின்ஹு ஹிதாபா யௌம யகூமுர் ரூஹு. கியாமத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான்.
அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னா யௌம யகூமுர் ரூஹு வல் மலாயிகா, மலக்குமார்களுக்கு முன்னால யார சொல்றான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான். ஆனா இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்னா தனஸ்ஸலுல் மலாயிகத்து ஒரு ரூஹுங்கறான். அந்த மலக்குமார்கள் இருக்கிறாங்களே அவ்வளவு அரிதானவர்கள், மலக்குமார்களால் கூட பார்க்கப்படாதவர்கள், லைலத்துல் கத்ருக்கு என்று விசேஷமாக துன்யாவிலே அவர்கள் இறக்கப்படக்கூடியவர்கள், கோடிக்கணக்கான 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 மலக்குமார். அவங்க லைலத்துல் கத்ருக்கு மாத்திரம் உள்ள மலக்குமார். அந்த விசேஷமான மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா பிஇذن ரப்பிஹிம், ரப்பினுடைய விசேஷமான அனுமதியோடு, ரப்பினுடைய விசேஷமான உத்தரவோடு பூமிக்கு அவர்கள் இறங்குகிறார். முதல்ல காபாவில் வந்து அவங்க கொடி நட்டுகிறார்கள். அப்புறம் உலகம் பூரா பறந்து செல்கிறார். யாரெல்லாம் இபாதத்தில் இருக்கிறார்களோ, தொழுது கொண்டிருக்கிறாரோ, ஓதிக்கொண்டிருக்கிறாரோ, துஆவில் இருக்கிறாரோ, நன்மையான காரியத்தில் இருக்கிறார்களோ, அந்த ஆண் பெண் ஒவ்வொருவரையும் சந்தித்து அவர்கள் முசாஃபஹா செய்கிறார்கள். ஹதீஸ்ல வரும். அல்லாஹ் தஆலா நமக்கும் அந்த பாக்கியத்தை தந்தார்கள். பெருமக்களே, சாதாரணமான ஒரு பாக்கியம் அல்ல இது, ஒரு சாதாரணமா நினைச்சிருக்கிறார். அல்லாஹ் அதன் பேரால் ஒரு தனி சூறாவை இறக்கி 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொல்லி விசேஷமான அவருடைய மலக்குமார்களை இறங்க செய்து, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்களுக்கு பின்னால் பூமிக்கு வருவதில்லை. ஆனால் அவங்க வர்றாங்க, லைலத்துல் கத்ர்ல மட்டும் வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்களுக்கு வேதம் கொண்டு வந்தவர்கள். அவர்கள் அவங்க பூமிக்கு மற்ற காலங்களில் வர்றதில்லை. அல்லாஹ் தஆலா இந்த லைலத்துல் கத்ருடைய மகத்துவத்தை அவ்வளவு மேன்மையாக ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த இரவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார். விசேஷமான அந்த மலக்குமார்களோடு சேர்ந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார். அதனால அந்த காலங்களை பாக்கியமான முறையில் கிடைக்கும். உலகத்தில் அல்லாஹ் தஆலா அமல் செய்வதற்கு சில வாய்ப்புகளை தந்திருக்கிறான், சில நேரங்களை தந்திருக்கிறான். அதை குறிப்பா பயன்படுத்த. என்ன குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், கியாமத்தினுடைய நாளையில ஒரு கூட்டம் நரகத்தில் ஆக்கப்படும். ஒரு கூட்டம் நரகத்தில் ஆக்கப்படும். ஒஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா, அங்கே கிடந்து அவர்கள் கூச்சலிடுவார்கள், சத்தமிடுவார்கள். அங்கிருந்து அவர்கள் கூச்சலிடுவார்கள், சத்தமிடுவார்கள். அல்லாஹ் சொல்கிறார். யாசீனுக்கு முன்னால் அந்த சூறாவில் வருது. அல்லாஹ் சொல்கிறான், கியாமத்தினுடைய நாளையில் சில பேர் நரகத்தில் ஆக்கப்படுவார்கள். அப்படி ஆக்கப்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் கூச்சலிடுவார்கள். கூச்சலிடுவார்கள். அந்த நேரத்தில் கூச்சலிட்டு அவர்கள் சத்தமிடுவார்கள். சத்தமிட்டு சொல்வாங்களா, ரப்பனா அக்ரிஜ்னா வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா. சூரை ஃபாத்திர்ல 37வது ஆயத், 22வது ஜுஸுல வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா, நரகத்திலே கடந்து கூச்சல் போடுவார். ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் சாலிஹன், அல்லாஹ்வே இந்த நரகத்தை விட்டு எங்களை வெளியேற்றிரு ரஹ்மான், நஅமல் சாலிஹன், இனிமே நாங்கள் சாலிஹான அமல்களை செய்வோம் என்று துடிப்பார்கள், பதறுவார்கள். உலகத்தில் நாங்க எதை செய்துகிட்டு இருந்தோமோ அதையெல்லாம் இனிமே செய்ய மாட்டோம், அந்த பாவங்களை செய்யாம இனிமே நன்மைகளை மாத்திரம் தான் செய்வோம் என்று அவர்கள் சத்தமிடுவார்கள், கூச்சலிடுவார்கள், பதறுவார்கள். அல்லாஹ் கேட்கிறான், அவரம் அம்மிருக்கும், நான் உங்களுக்கு ஆயுளை தரவில்லையா? உலகத்தில் நான் உங்களுக்கு ஆயுசு தந்தனா இல்லையா அமல் செய்யறதுக்காக? அதை நீங்க பயன்படுத்தலையே. அதை உங்களுக்கு ஆயுசை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்காக வழிகாட்டும் நபிமார்களை தந்தேனா இல்லையா? வழிகாட்டும் வேதத்தை தந்தேனா இல்லையா? வழிகாட்டப்படுவதற்கான எச்சரிக்கை உங்களுக்கு சொல்லப்பட்டதா இல்லையா? அதையெல்லாம் நீங்க பயன்படுத்தாம இப்போ வந்து சத்தம் போடுறதுல என்ன அர்த்தம்? அல்ல கேட்போம். இந்த நரகத்தினுடைய வேதனை அனுபவியுங்கள். வரம்பு கடந்த உங்களுடைய அந்த கூட்டத்திற்கு உதவியாளர்கள் யாரும் இல்லை நல்லா சொல்றான். அல்ல அதை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும். அதனால எல்லா காலத்திலையும் அமல் செய்யணும்னு சொன்னாலும் குறிப்பாக லைலத்துல் கத்ர், குறிப்பாக இந்த ரமலானுடைய காலம், குறிப்பாக இதையும் கடைசி பகுதி லைலத்துல் கத்ருடைய பாக்கியம்ங்கிறது ரொம்ப மேலான. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நம்ம திக்ர் செய்யணும், துஆவும் செய்யணும், சீக்கிரமா சொல்லி முடிக்கிறேன். ஆனா சில பேருக்கு லைலத்துல் கத்ருடைய நசீபு கிடைக்காது. அமல் செய்தாலும், அவங்க லைலத்துல் கத்ரிலேயே அமல் செய்தாலும் சரி, லைலத்துல் கத்ருடைய நசீபு அவங்களுக்கு கிடைக்காதுன்னு ஹதீஸ்ல வருது. அந்த கூட்டம் யாருங்கிறது விளங்கி அதை விட்டு நம்ம இப்பவுமே தௌபா செய்கிறோம். அதுல ஒரு ஆள் யாருன்னு சொன்னா குடிகாரன். வாழ்க்கையில ஒரு சொட்டாவது வாழ்க்கையில் அவன் குடிச்சிருந்தான்னு சொன்னா லைலத்துல் கத்ருக்கு முன்னால தௌபா செய்கிறான். தௌபா செய்தால்தான் லைலத்துல் கத்ர் அவனுக்கு பயன்படும். அந்த குடியிலிருந்து பாதுகாப்பு பெறவில்லை, செய்த அந்த பாவத்தை தௌபா செய்யவில்லை என்றால் அவனுக்கு லைலத்துல் கத்ருடைய பாக்கியம் இல்லை என்று சொல்வார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை விட்டு நிராசையானவர்கள். அது மாதிரி ஆக்குல் வாலிதை, பெற்றோர்களை நோவினை கொடுக்கக்கூடியவர்கள், பெற்றோர்களுக்கு வேதனை கொடுக்கக்கூடியவர்கள்.
அப்படி யாராவது நம்மள இருந்தா கூட இப்பமே என்ன செய்யணும், தௌபா செய்து அந்த பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுறணும். அவங்க வஃபாத் ஆயிட்டாங்கன்னா அவங்களுடைய கபர்ல போய் நின்று ஜியாரத் செய்து அவங்களுக்காக துஆ செய்து நம்மளை மன்னிக்கும்படி ரப்பிடத்துல கேட்டுக்காரு. பெற்றோர்களுக்கு நோவினை செய்தவர்கள் அவர்களுக்கும் லைலத்துல் கத்ருடைய வாக்கியம் கிடைக்காது. ஹதீஸ்ல வருது, ஸலாத்துல் லா துக்பல் இல்லா மா ஸலாத்தா. 3 காரியங்களோட சேர்த்துதான் அல்லாஹ் கபூல் செய்வான். லா துக்பல் ஸலாத்து இல்லா மா ஸகாத். ஒரு ஆளுடைய தொழுகையை கபூல் செய்யணுமானா ஜக்காத்து கொடுக்கிறதுக்கு வசதி இருக்குது, பைசா இழக்க மாட்டேங்கிறாருன்னா அல்லாஹ்வுடைய தொழுகை கூட கபூல் செய்ய மாட்டான்னு வருது. அதே போல லா துக்பல் இத்தாஅத்துல்லாஹி மா இத்தாஅத்திர் ரசூல். நான் அல்லாஹ்வுக்கு வழிபடுறேன், அல்லாஹ் என்ன சொன்னாலும் கேட்கிறேன், ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னா கேட்க மாட்டேன்னா அது அல்லாஹ்வுக்கும் கூட வழிபடல, வெளியே போலன்றாங்க. அல்லாஹ்வுக்கு வழிபடுறதுங்கிறது யாருக்கு வழிபடுறதோட சேர்ந்துதான், ரசூலுல்லாஹ்வுக்கு வழிபடுறதோட சேர்ந்து இருந்தா தான் அல்லாஹ்வுக்கு வழிபடுறதாகவே அர்த்தம். இல்லன்னு அல்லாஹ் தஆலா அதை ஏத்துக்கவே மாட்டான். இல்ல நான் அல்லாஹ் தான் இது பண்றேன், எனக்கு ரசூலுல்லாஹ் விட அல்லாஹ் முக்கியம். ரசூலுல்லாஹ் விட அல்லாஹ் முக்கியம் இல்லன்னு யாரு சொன்னா? அந்த அல்லாஹ் தான் சொன்னா ரசூலுல்லாஹ் கட்டுப்படணும்னு. அதே மாதிரி லா துக்பல் ஷுக்ருல்லாஹி வாலிதை. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுமானா நீ உலகத்துல வர்றதுக்கு காரணமாக இருந்த பெற்றோர்களுக்கு நன்றி உள்ளவனாக வாழ. அல்லாஹ் அனிஷ்குருலி ஒலி வாலிதை, எனக்கும் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும், ஒலி வாலிதை உங்களுடைய பெற்றோர்களுக்கும் தான். இப்படி மாதிரி சில கூட்டங்களை ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறான். இவங்களுக்கு லைலத்துல் கத்ருடைய பாக்கியம் இல்லைன்னு சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். யாரா அப்படிப்பட்ட ஒரு நிலைகள் பாவங்கள் இருந்துச்சுன்னா தௌபா செய்து நம்ம லைலத்துல் கத்ருக்கு முன்னாலேயே தௌபா செய்து லைலத்துல் கத்ரை முழுமையாக அடைந்து கொள்வதற்குண்டான அந்த நிலையை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அது மாதிரி உலகத்துல எப்பவுமே பகைமை வளர்த்து தெரியக்கூடியவர்கள் உலக காரியங்களில் பகைமை வளர்த்து தெரியக்கூடியவர்கள் எல்லாம் வருகிறது அருமையானவர்களே. அதனால இந்த புனிதமான லைலத்துல் கத்ர், பாக்கியமான லைலத்துல் கத்ர் எவ்வளவு சொன்னாலும் அதனுடைய குறைவுதான். அந்த அளவுக்கு மகத்துவமிக்க ஒரு லைலத்துல் கத்ர் நம்ம எதிர்நோக்கி வருகிறது. இந்த உம்மத்தை முஹம்மதியாவிற்கென்று அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கொண்டு அவருடைய கவலையை கொண்டு அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட மகத்தான பாக்கியமான அந்த லைலத்துல் கத்ர் வருகிறது. அதனால் அந்த கடைசி 10 குறிப்பாக ஒற்றைப்படை நாட்களில், இன்னும் குறிப்பாக 27 போன்ற நாட்களில் எல்லாம் நாம் அந்த இரவுகளை அடைந்து கொள்வதற்குண்டான அந்த முயற்சியிலே நல்ல அமல்கள் செய்யணும். குர்ஆன் ஓதிக்கிட்டு லைலத்துல் கத்ருடைய விசேஷமே குர்ஆன் இறங்குனது தானங்க. இன்னா அன்ஸல்னாஹு லைலத்துல் கத்ர் குர்ஆன்ல இறங்குறத அல்லாஹ் சொல்றான். அன்னைக்கு நீங்க செய்யற அமல்கள்ல மகத்தான அமலாக பெருமக்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி துஆவை சொல்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே ஒன்றித்திருக்கக்கூடிய அந்த நிலை அதை சொல்கிறார். ஆக எந்த அமர் செய்தாலும் ஏதோ ஒரு அமரை நம்ம செய்த நமக்கு தெரிஞ்ச ஒரு அமரை ஒன்னும் தெரியல, யா அல்லாஹ் யா ஹய்யு யா கய்யூம் யா ஹய்யு யா கய்யூம் யா ஹய்யு யா கய்யூம் திக்ர் செய்துட்டு இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ் சொல்றோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோம். பெருமக்களே, அதுவும் இபாதத்தாக கருதப்படும். அதனால் இப்படிப்பட்ட இபாதத்துகளை கொண்டு இன்ஷா அல்லாஹ் எதிர் வரக்கூடிய கடைசி 10 உள்ள அந்த லைலத்துல் கத்ரை மிக பாக்கியமானதாக நாம் கழிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா புனிதமான லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளக்கூடிய நசீபை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. இந்த ரமதான் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பாவங்களும் மன்னிக்க பெற்று பரிசுத்தமானவர்களாக ஆனார்களே, அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. இந்த ரமதானை நம்முடைய வாழ்நாளில் கடைசியாக ஆக்கிவிடாமல் இன்னும் ஏராளமான ரமதானை நம்முடைய வாழ்நாளில் சந்தித்து எல்லா நல்ல பாக்கியங்களையும் பெற்றுக் கொள்வதற்கு, லைலத்துல் கத்ரை பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். பெருமையான பெருமக்களே, இந்த நேரத்தில் ரொம்ப பாக்கியமான நேரம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி வாக்கு இருக்குது. 40 பேர் ஒரு இடத்துல கூடுனாங்கன்னா அல்லாஹ்வுடைய நேசர் அந்த இடத்துல இருக்கிறார், ஒரு இடத்துல இருக்கிறார். இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் சீதேவிகள் கூடியிருக்கிறான். அதனால இந்த நேரத்தில் நாம கொஞ்சம் நேரம் கம்மியாக தான் இருக்குது. அதனால இன்ஷா அல்லாஹ் கொஞ்ச நேரம் சில திக்ர்கள் மாத்திரம் செய்துட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு துஆவை செய்யணும். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன மாதிரி தனியாக நீங்க செய்யக்கூடிய துஆக்களை விட சேர்ந்து நீங்க செய்யக்கூடிய துஆக்கள் இருக்குது, இதை விட 70 மடங்கு உயர்வானதுன்னு சொல்லி சய்யிது தாபிஈன் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாக்கு. அதனால நம்ம எல்லாருமா சேர்ந்து நமக்கு தெரிந்த சில விஷயங்களை ரப்பிடத்துல நம்ம கேட்டு இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பிறகு விடைபெறுவோம் என்பதை உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால கொஞ்சம் திக்ர். முதலாவது அஃதல் திக்ர். நம்ம சாதாரணமா அடிக்கடி சொல்றதுதானே நினைக்க கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற திக்ர் இருக்குது,
இதழ் ஒட்டாத 24 எழுத்துக்களை கொண்டது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா என்ன செய்யாது, இதழ் ஒட்டாத, எந்த நேரத்திலும் இலகுவாக சொல்வதற்குண்டான ஒரு நிலையில் அல்லாஹ் அமைத்து தந்த உன்னதமான ஒரு திக்ர் அஃதல் திக்ருங்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற அந்த உன்னதமான திக்ர் இருக்கிற இது ரொம்ப உன்னத அஃதல் திக்ர், திக்ர்களையே ரொம்ப சிறந்தது. இன்ஷா அல்லாஹ் அது ஒரு 33 தடவை சொல்வோம். அதுக்கு பிறகு இன்னைக்கு புனிதமான பத்ருடைய நாளா இருக்கு. நான் போன வருஷம் பெண்கள் பயான்ல பத்ரை பற்றி பேசுறதுனாலதான் இன்னைக்கு பத்ரை பற்றி ஒண்ணுமே பேசல. ஆனா இன்னைக்கு பத்ரீன்களுடைய நாள், புனிதமான அந்த பத்ர் யுத்தம் நடந்த அந்த நாள் 17ஆம் நாளுங்கிறது அந்த பகல்ல தான் பத்ருடைய யுத்தம் நடந்த அந்த நாளாக இருக்குது. அதனால அந்த பத்ர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல இருந்து அவங்க அதிகமா கேட்ட வார்த்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் ரசூலுல்லாஹ் போய் கூடாரத்தில் அடிக்கடி போய் பார்த்தேன், ரசூலுல்லாஹ் சுஜூதுலே இருந்தாங்க. யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அந்த வார்த்தையை நம்ம இன்ஷா அல்லாஹ் நான் சொல்றேன், அதே மாதிரி நீங்க அதுக்கு பிறகு அதை சொல்லணும். அதை சொல்லி முடிச்சுட்டு இந்த 2வது 10 மன்னிப்பினுடைய 10 இருக்குதுங்கிறதுனால அல்லாஹும்ம ஃபிர் லனா ذنوبنا யா கஃபார்ங்கிறது அதையும் கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டு கடைசியாக ஸலவாத்துகளை ஓதி நம்ம இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்யலாம்.